அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கை குறித்து செயலி மூலம் பொதுமக்களிடம் கருத்து கேட்க திமுக திட்டமிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெபர்சன். வணக்கம் ஜெபர்சன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். வரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி அனைத்து கட்சிகளும் பல்வேறு திட்டங்களை வகுக்க தொடங்கி இருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக திமுகவில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில 12 பேர் கொண்ட குழுவினர் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தார்கள். இதில் 2 தமிழக அமைச்சர்கள் உட்பட ஏராளமானோர் 12 பேர் இந்த குழுவில் இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் முதல் முறையாக தமிழகத்தில் ஒரு கட்சி மக்களுடைய கருத்தை கேட்பதற்கு ஒரு செயலி ஒன்றை உருவாக்கி இருக்கிறது. அத்தோடு அந்த செயலிக்கு ஒரு மின்னஞ்சலும் சேர்த்து பொதுமக்களுடைய கருத்துக்களை கேட்பதற்காக நாளை இந்த திட்டத்தை தமிழக முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் விதமாக இந்த கருத்து கேட்பு குழுவானது வரும் 9ஆம் தேதி முதல் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்கள்ல சென்று இந்த கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்த இருக்கிறது. இந்த கருத்து கேட்பு முடிவிட்ட பின்னர் தேர்தல் அறிக்கையை தயார் செய்து அதை திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்களிடம் ஒப்படைக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். தேர்தல் அறிக்கையில இடம்பெற வேண்டிய அம்சங்களை பொதுமக்களை நேரடியாக அவர்கள் சந்தித்து இந்த கருத்துக்களை கேட்பது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் தானாகவே முன்வந்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் விதமாகத்தான் இந்த செயலி மற்றும் மின்னஞ்சல் அறிமுகம் செய்ய திமுக திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.